இன்றைக்கி பூரி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது குக்கரில் போட்டு 4-5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. வேறு எதுவும் பண்ண வேணாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவை வந்து ஒரு வெங்காயமும் சின்ன மீடியம் சைஸ் தக்காளியாக தான் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். காரத்துக்கு அது மட்டும்தான். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெயும் பெருஞ்சீரகம் சோம்பும் போட்டு தாளிங்க. அது சோம்பு பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயத்துக்குள்ளேயே பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் 1 போதும். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அந்த தக்காளியும் போட்டு நல்லா இதில் வந்து வதக்கிடுங்க. இது வதக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைங்க. தக்காளி வெந்துடும். அதுக்குள்ளே வேக வச்ச உருளைக்கிழங்குல கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ அந்த தக்காளி இதெல்லாம் வதக்கியிருக்கோம்ல அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான